வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ஹரிஷ் வாய்ஸ். இன்றைக்கான வீடியோவில் நாம் என்ன பார்க்க போகிறோம்னா ஹண்டர் எக்ஸ் ஹண்டர் சீசன் 1 எபிசோட் 9 பீவேர் ஆஃப் பிரிசனர்ஸ். போன எபிசோட்லேயே டோன் பண்ணுறதுக்கிட்ட ஐயா என்னை மன்னிச்சு விட்டுருங்க, நான் தெரியாமல் வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அவங்க காலையே விழுந்திருப்பாங்க. சரி, இவனும் பார்த்தீங்கன்னா மன்னிச்சு விட்டுருப்பாங்க. எவ்வளவு தைரியம் உனக்கு எங்களுக்கு இப்படி துரோகம் பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா லியரியோ சட்டை பிடிச்சி கேட்க, சரி அவங்க கூட சண்டை போடாத, நான் அவங்க அதை தான் எதிர்பார்க்குறாங்க, நான் வேணால் அடுத்த போட்டியாளர் போய் சண்டை போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஸோ அவங்களுக்கு இப்போ தான் புரிஞ்சதுக்கு டோன் பண்ணோட மெயின் குறிக்கோள் என்னன்னு இவங்களை தோக்க வைக்கிறதுக்காக தான். ஸோ இந்த ட்ரிக் டவருக்கு பார்த்தீங்கன்னா வந்ததுக்கப்புறம் இவங்களோட சண்டை வந்து இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக போய்கிட்டே இருக்குது. முதல்ல டோன் பண்ணி வந்து தோத்துட்டான். அடுத்தது யார் சண்டை போகிறாங்கன்னு பார்த்தா கான் தான் சண்டை போட போயிருக்கிறான். அவங்க கூட பார்த்தீங்கன்னா செடோக்கன் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொருத்தர் சண்டை போட வந்திருக்கிறான். இங்கே பார்ப்ப தம்பி, நான் பார்க்குறக்கே ரொம்பவே வீக்காக இருக்கிற, அது உனக்கே நல்லாவே தெரியும், எனக்கு இந்த சண்டை போடுறது எல்லாமே சுத்தமாகவே பிடிக்காது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா செடோக்கன் சொல்லிகிட்டே இருக்க. ஆமாங்க, எனக்கு அதெல்லாம் சுத்தமாகவே பிடிக்காது, இப்போ நம்ம என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கான் கேட்கும்போது, என்கிட்ட ஒரு கேம் இருக்குது, நான் வேணால் அந்த கேம் விளையாடலாமா? கேம் விளையாடுறதுக்கு பெருசாக எந்த உதவியுமே தேவையில்லை, நீ உன் மைண்டை கூட யூஸ் பண்ண தேவையில்லை, ஜஸ்ட் உன்னோட அந்த விஷயத்தை நீ பாதுகாத்தா மட்டும் போதும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஏன்னா என் மண்டையில் சுத்தமாக மூளையில் எனக்கு எப்படி யோசிக்கணும் கூட தெரியாது அப்படிங்கிறாங்க. ஆமாங்க, நீங்கள் சொல்கிற மாதிரி எனக்கு அவ்வளோக்கெல்லாம் எதுவுமே யோசிக்க தெரியாது, அதனால் நானும் நீ சொல்கிற விதிக்கு அப்படி கட்டுப்பட்டுறேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அவன் பின்னாடி இருந்து பார்த்தீங்கன்னா 2 மெழுகுவத்தி எடுத்து கட்டுறான். இதுதானே தம்பி கேமு, இந்த மெழுகுவத்தியில் எதை நீ ரொம்ப அணையாமல் பார்த்துக்கிறியோ அதுதான் கேமு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்கிறான். இது ஒரு ட்ராப்புடா, இது நம்மளுக்காகவே செஞ்சு வச்ச மாதிரி இருக்குது, இது ஒரு ட்ராப் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கிறவங்கள ஆச்சரியம் அடைகிறாங்க. சரி, இப்போ உனக்கு எந்த கேண்டில் வேணும், பெருசாக இருக்கிற இந்த கேண்டில் வேணுமா இல்லை குட்டியாக இருக்கிற இந்த கேண்டில் வேணுமா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா செடோகன் சொல்ல, எனக்கு என்ன சூஸ் பண்ணுறதுனே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. டே கான், எதை சூஸ் பண்ணாலும் கொஞ்சம் நல்லா சூஸ் பண்ணுறா, ஏன்னா அந்த நோஞ்சம் ஏதாவது பண்ணி வச்சிருப்பான் அந்த மெழுகுவத்தியில், ஏதாவது மருந்து கூட கலக்கி வச்சிருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே பிளான் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அந்த பெரிய மெழுகுவத்தி எடுத்து அதில் ஏதாவது கலக்கி வச்சிருப்பான்னு கூட நாம் நினச்சிருக்கலாம். இருந்தாலுமே அந்த குட்டி மெழுகுவத்தியில் மருந்து அதிகமாக இருக்கும், அதனால் அது கூட சீக்கிரம் மாதிரி இல்லாமல் அப்படிங்கிறாங்க. என்ன பண்ணி என்ன பிரச்சனை, எப்படி தோக்க தானே போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இங்கே டோன் பண்ண பேச வாயை மூடிட்டு இருக்கிற இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா லியரியோ கத்திட்டு இருக்கிறான். ஸோ இது நம்ம ஒரு சின்ன விஷயம் தான்டா, நாம் வந்து ஒரு விஷயம் வந்து நம்மளுக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அசால்ட்டாக வந்து எடுத்தோம்னா அது நம்மளுக்கு வந்து பிரச்சனையாக முடியும், மற்றவங்களுக்கு வந்து இது ஈஸியாக முடிஞ்சிடும். அதனால தான் நாம் வந்து எப்போவுமே கண்மூடித்தனமாக ஒரு விஷயத்தை எடுக்கக்கூடாது, ரொம்ப ஆராய்ந்து பார்த்தாலுமே நம்மளுக்கு தலை வலிக்குமே தவிர வேறு எதுவுமே பிடிக்காது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா குரப்பிக்கு அங்கே பேசிகிட்டே இருக்க. அப்படின்னா சரிப்பா தம்பி, நீ நல்லா யோசிக்கிட்டு, எங்களுக்கு கொஞ்சம் டைம், ஏகப்பட்ட டைம் இருக்குது, நீ கொஞ்சம் நேரம் பொறுமையாக கொஞ்சம் யோசிக்கிட்டு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இவங்க டைம் கடத்துறதே வேலையாக இருக்கிறாங்க. பசங்களா, நான் என்னடா சூஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கான் வந்து திரும்பி கேட்கும்போது, அடாடா அவன் ஃப்ரெண்ட்ஸு கிட்ட கேட்குறியா, சரி கேளு அப்படிங்கிறாங்க. நண்பர்களே, நான் அடுத்து எந்த கேண்டில் எடுக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கான் வந்து கேட்குறாங்க. கான், நீ என்ன வேணால் பண்ணு, ஆனால் தயவு செஞ்சு உன்னோட உள்நோக்கு என்ன சொல்லுதோ அதை மட்டும் நீ பண்ணு, கேண்டில் நீயே சூஸ் பண்ணிக்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா குரப்பைக்கு சொல்லிட்டா. குரப்பிக்க, நிஜமான தான் சொல்கிறியா, நீ அவனையும் நம்பி கேண்டில் எடுக்க சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆமாம், இதில் நம்மளுக்கு வேறு வழியே இல்லை, நம்ம சூஸ் பண்ணுற டைமிங்கை போகிறதுக்கு அதுக்கு பேசாமல் அவன் தப்பான கேண்டில் கூட எடுத்துக்கிட்டோம், நம்ம ஏதாவது பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா குரப்பிக்க சொல்கிறாங்க. அப்படின்னு சரி, உங்கள்கிட்ட இருக்கிற கேண்டில் எது ஒரு நல்லதோ அதே பற்றி கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அவனு கேட்குறாங்க. அட பாவி கான், உன்னை நம்மனதுக்கு இப்படி பண்ணிட்டியடா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா எங்கள் லியரியெல்லாம் பேந்த முடிச்சுக்கிட்டே இருக்க. சரி, உங்களுக்கு எந்தெந்த கேண்டில் வேணுமோ எல்லாருமே செலக்ட் பண்ணுங்கள். எக்ஸ் அமுத்துனா பெரிய கேண்டில், ஓ அமுத்துனா சின்ன கேண்டில், உங்களுக்கு எந்த கேண்டில் வேணும்னு சொல்லிட்டு நீங்கள் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வாட்ச் அமுக்குறாங்க. ஸோ ஓவை பார்த்தீங்கன்னா எல்லாருமே ப்ரெஸ் பண்ணுறாங்க. சரி, இந்தப்பா உனக்கு பெரிய கேண்டில் தான் வேணும் மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு பெரிய கேண்டில் தூக்கி போடுறான். தூக்கி போட்ட அடுத்த செகண்டை பார்த்தீங்கன்னா இந்த மெழுகுவத்தி யார் ஃபஸ்ட்டு பற்ற வைக்கிறாங்களோ அது ஃபஸ்ட்டு யார் அமைதோ அவங்க தான் இந்த போட்டியில் தோற்றவங்களா அறிவிக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கிற ஒரு வெளிச்ச தீப்பந்தத்தில் பார்த்தீங்கன்னா இவங்க 2 பேரும் மெழுகுவத்தியை பற்றிக்கிட்டாங்க. பற்றினதுக்கப்புறம் இனிமேல் தான் போட்டியை ஆரம்பிக்க போது, நீ அவங்ககிட்ட ட்ரிக்கில் போய் நீ மாட்டிவார், இந்த கேமில் தோக்க போகிற அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம லிப்போ வந்து பேசிட்டு இருக்காப்ல, யார், ஜெயிலர். ஸோ ஜெயிலரோட பேர் தான் பார்த்தீங்கன்னா லிப்போ. சரி, அவ்வளோதான், இப்போ வந்து மெழுகுவத்தி ஆரம்பிச்சிருச்சு. ஏன்டா ஒரு மெழுகுவத்தி சராசரியே எரிய முடிய எவ்வளோ நேரம் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு கிலோ கேட்க, ஒரு 6 7 மணி நேரம் ஆகும் அப்படிங்கிறாங்க. அவ்வளோ நேரம் அப்படிங்கிறாங்க. டக்குன்னு பார்த்தீங்கன்னா எங்கள் சுற்றியுமே ஒரு பள்ளம் இருக்குதுல்ல, அந்த பள்ளத்துலேருந்து பார்த்தீங்கன்னா காற்று செம்மையடிக்குது. என்னடா அது காற்று வேறு இப்படி அடிக்குது, இந்த காற்றுல மட்டும் மெழுகுவத்தி அணைஞ்சிருச்சுன்னா நம்ம அவ்வளோதான், நம்ம கதை அவதோ கதிதா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா எங்கள் லியரியோ குராப்பைக்காக பேசிகிட்டு இருக்க. இன்னொரு பக்கம் கான் பார்த்தீங்கன்னா இப்படியே மெழுகுவத்தி அணையாமல் பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கையை வச்சு பிடிச்சிக்கிட்டே இருக்கிறான். என்னாச்சு போது தம்பி, உன் மெழுகுவத்தி அணைய போதே என்ன, நீ இங்கே கேமில் கான்சன்ட்ரேட் பண்ணாமல் இருந்தீங்கன்னா உன் மெழுகுவத்தி சீக்கிரமாகவே அணைஞ்சு போயிடும் அப்படிங்கிறாங்க. எனக்கு தெரியும், நீ ஏதாவது ட்ரிக் பண்ணுவேன், அதனால தான் நான் கான்சன்ட்ரேட்டாக மெழுகுவத்திலே வச்சுருக்கிறேன் அப்படிங்கிறாங்க. டக்குன்னு அந்த மெழுகுவத்தி பார்த்தீங்கன்னா வேகமாக ஏறி ஆரம்பிக்குது. என்ன பார்த்து இந்த மெழுகுவத்தி இவ்வளோ வேகமாக எரியுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கான் வந்து ஆச்சரியம் பார்த்துட்டு இருக்கிறான். எனக்கு நல்லாவே தெரிஞ்சு போச்சு, அவன் அந்த மெழுகுவத்தியில் தான் ஏதாவது பண்ணி வச்சிருக்கான், அதில் ஏதாவது மருந்துக்கு இது கலக்கி வச்சிருந்துருப்பான்னு நினைக்கிறேன், அதுதான் இப்போ இவ்வளோ வேகமாக எரிஞ்சிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஐயோ, என்ன பார்த்து இவ்வளோ வேகமாக எரியுது அப்படின்னு சொல்லிட்டு அவன் கையில் இருக்கிற மெழுகுவத்தி பார்த்தீங்கன்னா அப்படி உருகி கீழே ஊற்றிக்கிட்டே இருக்குது. ஐயோ, இது வந்து இவ்வளோ கம்மியாயிருச்சு அப்படிங்கிறாங்க. குறைஞ்சது 2-3 நிமிஷம் தான் இருக்கும், அதுக்குள்ளேயும் சீக்கிரமாக உருகிச்சு. எப்படியாவது தாக்கு போடுற கொஞ்ச நேரம் அது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. எப்படி என்னோட மாஸ்டர் பிளான், என்கிட்ட
என்கிட்ட ஏற்கனவே இன்னும் 3 மெழுகுவர்த்திகளை என் பேக்கெட்டில் வச்சுருக்கிறேன். அந்த 3 மெழுகுவர்த்தியில் ஒன்று ஆயில் தடவன மெழுகுவர்த்தி, அதை தான் நான் உனக்கு இப்போ கொடுத்த திருப்பி பெரிய கேண்டிலுக்கு பதிலாக. நல்லா மாட்டிக்கிட்டியா, அவ்வளோதான், நீ இப்போ போக போகிற அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இங்கே ஷெடோகன் வந்து பேசிகிட்டே இருக்கேன். மெழுகுவர்த்தி பார்த்தீங்கன்னா கீழே உறிஞ்சிக்கிட்டே இருக்குது. ஸோ அந்த மெழுகுவர்த்தி நான் எடுத்ததுக்கப்புறம் தான் நான் உனக்கு திருப்பி கொடுத்தேன். நீ அதை கவனிக்கவே இல்லை. நான் அந்த மெழுகுவர்த்தி உனக்கு அப்படியே கொடுத்ததுக்கப்புறம் நீ பாட்டுக்கு அப்படியே குருட்டம்பாக்கில் பார்த்து வச்சுட்டேன். இப்போ நான் தான் ஜெயிக்க போகிறேன் அப்படிங்கிறாங்க. ஸோ கான் பார்த்தீங்கன்னா மெழுகுவர்த்தி அப்படி ஃபுல்லாக எரிஞ்சிக்கிட்டே இருக்குது. பதட்டமாக இருக்கிற கான் டக்குன்னு சிரிக்கிறான். இந்த மெழுகுவர்த்தி அணைக்கூடாது அவ்வளோதானே அப்படின்னு, உன்னோட மெழுகுவர்த்தி நான் எதை வேணால் பண்ணிக்கலாம்ல அப்படின்னு சொல்லிட்டு கண்ணு மூடி கணத்திறக்குள்ள பார்த்தீங்கன்னா டக்குன்னு அப்படியே வேகமாக ஒரே ஸ்டெப்பில் தாண்டி அவனோட மெழுகுவர்த்தி பார்த்தீங்கன்னா ஊதி அணைச்சிட்டான். என் மெழுகுவர்த்தி இன்னும் எரியுது, உன் மெழுகுவர்த்தி அணைச்சிருச்சு பார்த்தியா அப்படின்னா நான் ஜெயிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கான் பேசிகிட்டே இருக்கிறான். என்ன வேகமாக வந்தான் பார்த்தியா அவன். நிஜமாலுமே அவன் மூளையை செயல்படுத்தி இந்த வேலையை வந்து செஞ்சுருக்கிறான். உண்மையிலேயே அற்புதமாக இருக்குது. 100க்கு இதுதானே மெயினாக தேவை அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா லிப்போ வந்து பேசிகிட்டு இருக்க, சிப்ஸ் அப்படி வாயில் தின்னுருக்கிறாங்க. டேய் நிஜமாலும் பைத்தியக்காரனா நீ ஷெடோகன், இப்படி ஒரு கேவலமான ட்ரிக்கை பயன்படுத்தி நீ எங்கள் தோக்க வச்சிட்ட பார்த்தி அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கிறவங்கள பேசிகிட்டே இருக்கேன். உண்மையிலேயே அற்புதமான வேலை பண்ணடா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கான் வந்து பேசிட்டு இருக்கிறாங்க. உனக்கெல்லாம் இந்த கேவலமான ட்ரிக்கெல்லாம் எதுவுமே செட் ஆகுது. இப்போ பாரு என்ன போய் பாரு, என்னோட பலத்தை பயன்படுத்தி அவங்கள எல்லாத்தையுமே நான் புரட்டி போட போகிறேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு அங்கே நீல கடலில் ஒருத்தர் பேசிகிட்டு இருக்க. அவனோட சங்கிலியை கீழே விழுகுது. அதே சமயத்தில் சரி அடுத்து நான் தான் போகணும்னு நினைக்கிறேன் அப்படின்னா நான் போய் ஜெயிச்சிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு குரோபிகா வந்து சண்டைக்குள்ளே இறங்குறா. உள்ளே இறங்கினோடனே பார்த்தீங்கன்னா அவன் வந்து முக்காடு போட்டுக்கிட்டே இருக்கிறான்ல இன்னொருத்தன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா குரோபிகாவும் அவங்க முன்னாடி போயிட்டே இருக்கிறாங்க 2 பேரும் சண்டை போடுறதுக்காக. அந்த ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா இவங்க 2 பேர் மட்டும் தான் சண்டை போடுறதுக்கு தயாராக இருக்கிறாங்க. அப்படின்னா சரி, என் உடம்பை பார்த்துட்டு நீ ரொம்பவே பயப்பட போகிறடா குட்டி பையா, நீ பார்க்குறக்கே ரொம்பவே குட்டியாக இருக்கிற, நீ எல்லாம் என்னை ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பில்லை அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அவன் மேலே இருக்கிற அந்த போர்வமாக இருக்குது. அதை எடுத்த உடனே பார்த்தீங்கன்னா இவன் உடம்பு அப்படியே கட்டுக்கட்டாக இருக்குது. அடுத்து நீ தான் என் கூட சண்டை போட வேணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அப்படியே குளிங்கி சிரிச்சிட்டே இருக்கிறான். என்னோட பேர் மஜிட்டானி அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இவனும் பார்த்தீங்கன்னா ஒரு குற்றவாளி. ஸோ இவன் வந்து ஏகப்பட்ட க்ரைம் பண்ணியிருக்கிறான். அடுத்தவங்களை ஃப்ராட் பண்ணுறது, பிளாக் மெயிலிங் பண்ணுறது, அந்த மாதிரி சில விஷயங்கள் எல்லாமே பண்ணியிருக்கிறான். என் உடம்புல இருக்கிற டேட்டூ பார்த்தியா, என் செஸ்ட்டில் இருக்கிற இந்த 19 டேட்டுமே நான் 19 பேர்த்து கொன்றதுக்கான காரணம் தான். அதுக்கப்புறம் எனக்கு இந்த 19ங்கிற நம்பர் இப்போலாம் பிடிக்கிறதே இல்லை, அதனால் உன்னை கொண்டு நான் 20ங்கிற விஷயத்தை நான் மாற்றிக்க போகிறேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு அவனை கொண்டு இவனை அப்படியே 20 டேட்டுவை மாற்றிக்க பார்க்குறான். நிஜமாலுமே என்ன ஒரு சீரியல் கிளர்ட்டியை நம்ம இப்போ சண்டை போட போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே லியோரியோ பேசிகிட்டே இருக்கேன். அப்படின்னு சரி இப்போ நம்ம சண்டை போட தயாராக இருக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இவன் வந்து பேசிகிட்டே இருக்க. சரி நானும் சண்டை போடுறதுக்கு தயாராக இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இவங்க வந்து சொல்கிறான் குரோபிகாவும். என்னது இவன் சண்டை போடுறதுக்கு தயாராக இருக்கிற அப்படின்னு சொல்கிறா அப்படின்னு சொல்லிட்டு இந்த மஜிட்டானிக்கும் பார்த்தீங்கன்னா ஆச்சரியமாக இருக்குது. எனக்கு தெரிஞ்சு இவன் பயந்துருப்பான்னு நினைக்கிறேன். அதனால தான் இப்போ வந்து சண்டை போடுறதுக்கு தயாராக இருக்கிறான்னு நினச்சிட்டு இருக்கிறேன். இவன் சண்டை போடுறதுக்கு தயாராக இல்லை, இவன் ஃப்ரெண்ட்ஸ் முன்னாடி கெத்து காட்டுறதுக்கு இப்படி பண்ணிட்டு இருக்கிறானா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இங்கே மஜிட்டானி நினச்சிட்டு இருக்கேன். சரிப்பா சண்டை போடுறதுக்கு தயாராக இருக்கிறீல அப்படின்னா சரி, நீ மறைமுகமான எந்த வெப்பனுமே யூஸ் பண்ணக்கூடாது, அது முதல்ல தெரிஞ்சிருச்சா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இவன் நீல கடலில் மஜிட்டானி வந்து பேச அப்படியே குளிங்க சிரிச்சிட்டே இருக்கிறான். எனக்கு தெரிஞ்ச அவன் இப்போ கன்ஃபார்மாக பயந்துருப்பான். அந்த பயத்தாலேயே அவன் இப்போ சாம போகிறான் பாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா மஜிட்டானி சிரிச்சிட்டே இருக்கிறான். அப்போ சரி உன்னோட கொள்கைக்கு நான் ஒத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அவனோட குர்த்தாவையுமே பார்த்தீங்கன்னா கழட்டி வச்சிட்டான். என்னடா அவன் குர்த்தாவையும் கழட்டி வச்சிட்டான், இவன் அந்த அளவுக்கு பலசாலியாக நான் இல்லை உன் ஃப்ரெண்ட்ஸ் முன்னாடி ஃப்ளெக்ஸ் பண்ணி காட்டுறான் அப்படிங்கிறாங்க. எப்போ ஒரு நிமிஷம் சண்டை போடுறதுக்கு முன்னாடி நான் ஒரு விஷயத்தை சொல்ல விரும்புகிறேன். நான் ஒரு பிணை கேதி, அதனால் என்கிட்ட எந்த வெப்பனுமே இல்லை, அதனால் நீயுமே உன்னோட வெப்பனை எல்லாமே தூக்கி போட்டுடணும். நீ வந்து என் கூட ஒத்தை கையிலே தான் சண்டை போடணும். நீ வந்து என் சாகிற வரைக்கும் நீ என் கையிலே தான் அடி வாங்கி சாப்பிடணும், முதல்ல அது புரிஞ்சுக்க அப்படிங்கிறாங்க. அப்படின்னா சரி நானும் சண்டைக்கு தயாராக இருக்கிறேன், வேறு ஏதாவது பண்ணுமா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அவன் உடம்புல இருக்கிற வெப்பனை பார்த்தீங்கன்னா அவன் தூக்கி போட்டான். குரோபிகா என்னது அவன் பின்னாடி ஒரு வெப்பனை வச்சுருந்துருக்கிறான். நல்ல வேலை நான் அவங்ககிட்ட ஏற்கனவே வெப்பனை இல்லைன்னு சொல்லிட்டேன், இல்லைன்னா அதை போட்டு நான் பொழந்து தள்ளியிருப்பான். அவன் பார்க்கறக்கு என்ன அந்த வெப்பனை சார்ந்து இருக்கிற மாதிரி இல்லையே. எனக்கு தெரிஞ்ச அந்த வெப்பனை இருந்தாலுமே சரி இல்லைனாலுமே சரி அவன் என்னை பொழக்கிறது உண்மைன்னு ஆயிடுச்சு. ஆனால் நான் அவனை சும்மா விட்டு கொடுக்க மாட்டேன். எனக்கு தெரிஞ்சு நான் அவனை பொழக்க போகிறது இதுதான் எனக்கான சரியான நேரம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா மஜிட்டானி வந்து பேசிகிட்டே இருக்கிறான். எனக்கு தெரிஞ்சு அவன் பயந்துருப்பானா இல்லை என்ன பயப்பட வைக்கிறானான்னு ஒன்றுமே தெரியலையே. எனக்கு தெரிஞ்சு அவன் பயந்துருப்பான். அவன் ஃப்ரெண்ட்ஸ் முன்னாடி இப்படி சீன் காட்டுட்டு இருக்கிறான். தம்பிக்கு பாடி ஸ்டடியாக இருந்தாலும் பேஸ்மெண்ட் வீக்காக தான் இருக்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல மஜிட்டானி பேசிகிட்டே இருக்க. அவன் பார்த்தீங்கன்னா அப்படின்னா சரி நான் என் ஃபுல் ஸ்ட்ரென்த் ரிலீஸ் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அவனோட மசில் எல்லாமே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக பெருசாகிட்டு இருக்குது. எனக்கு இவனை பார்த்தா கொஞ்சம் கூட பயமாகவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கில்லுவை பேசிகிட்டே இருக்கு. ஆமாப்பா எனக்கு இவனை பார்த்தா சுத்தமாக பயமாகவே இல்லை, ஏன்னா இவனோட சரௌண்டிங் அந்த அளவுக்கு கூலாகவே இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கில்லுவை பேசிகிட்டு இருக்கிறான். ஆமாடா எனக்கு அது சரியாக படவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கான் சொல்கிறான். எதை பற்றிட்டா நீங்கள் பேசிகிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு லியோரியை கேட்க அவனோட பாடி தான் ஃப்ளெக்ஸ் பண்ணி காட்டானே தவிர அவன் வந்து ஸ்ட்ராங் இல்லைன்னு நினைக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கான் பேசிகிட்டே இருக்கிறான். அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா அவன் வந்து தன்னோட பவர் யூஸ் பண்ணி இப்போ பாடுறா ஒரு அடி போட்டு தள்ளுற பாடுறான் அப்படின்னு சொல்லிட்டு அவனோட ஃபர்ஸ்ட் அட்டாக் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா அப்படியே பறந்து வந்துட்டு இருக்கிற மஜிட்டானி என்னடா அவன் இந்த அடி அடிக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு அடி விழுந்தோடனே பார்த்தீங்கன்னா அந்த இடத்துலேயே ஒரு பள்ளமாட்ட ஆயிடுச்சு. அந்த இடமே சுக்குனராக உடஞ்சிருச்சு.
அற்புதம். எனக்கு கையில இந்த மெட்டல் பிளேட் வச்சிருக்கிறது அவங்களுக்கு இன்னும் தெரியாது. என் மெட்டல் பிளேட் தான் எனக்கு நல்ல ஒரு யூஸ தருது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அவன் திரும்பி நிற்கிறான். திரும்பி நான் அடுத்த செகண்டே பார்த்தீங்கன்னா, எங்க குரோபிக்காக்கு ஆச்சரியமா இருக்குது. அவனுக்கு பின்னாடியே பார்த்தீங்கன்னா, ஒரு ஸ்பைடர் டேட்டூவோட இருக்குது. டேய் அந்த ஸ்பைடர் டேட்டூ அதுதானே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இவங்க எல்லாருமே பார்த்துட்டு இருக்காங்க. அந்த ஸ்பைடர் டேட்டூ கொடூரமானவங்க எல்லாமே போடுற டேட்டூடா அது. யாருக்கு தெரியும்? இங்க ஏகப்பட்ட கொலைகாரங்க, கொள்ளைக்காரங்க இருக்கிற எல்லா கொடூரம் செய்றவங்கள அந்த ஃபேண்டம் ட்ரூப்ப சேர்ந்தவங்க தான்டா அந்த டேட்டூ போட்டுருக்கிறவங்க அப்படின்னு சொல்றாங்க. ஏப்பா ஃபேண்டம் ட்ரூப்பா அவங்க அப்படின்னு சொல்லிட்டு கான் கேட்கும்போது, ஆமா அந்த ஃபேண்டம் ட்ரூப்ப சேர்ந்தவன் தான் இவன் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. குரோபிகாவுக்கும் மஜிட்டானாவுக்கும் சண்டை போடுறதுக்கு முன்னாடி இருந்துக்கிட்டு உன்னை நான் கொல்ல போகிறேன், நான் என்னோட சக்தி எந்த அளவுக்கு இருக்குது தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இவன் அவனே பில்டப் பண்ணிகிட்டே இருப்பான். அப்படின்னா சரி என் மெட்டல் பிளேட் தான் எனக்கான சரியான காரணமாக இருக்குது இவங்க கூட சண்டை போடுறதுக்கு. என்ன தம்பி சண்டை போட வரையிலே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா மஜிட்டானி கேட்க, இங்கே குரோபிகா பார்த்தீங்கன்னா ரொம்பவே டென்ஷனாக இருக்கிறான். அவன் என்னாச்சுன்னே தெரியல, அவன் பாட்டுக்கு ரொம்பவே டென்ஷனாக இருக்கிறான். ஏன்டா என்ன பயந்துட்டியா? நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இது ஒரு டெத் மேட்ச், நீ பயந்தாலுமே சரி இங்கே தான் மடிந்து சாகணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா பேசிகிட்டு இருக்கிறான். இந்த பக்கம் குரோபிகா பார்த்தீங்கன்னா டக்குன்னு அவளோட கண்ணு வந்து அப்படியே ரெட் கலரில் ஆகுது. ஸோ என்னடா இது இவன் கண் இவ்வளோ ரெட் கலர் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா எங்கள் மஜிட்டானிக்கு ஆச்சரியமாக இருக்குது. தம்பி கொஞ்சம் அப்புறமா பேசிக்கலாமா, உங்கள் சண்டையை கொஞ்சம் அப்புறமா வை அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா மஜிட்டானி பயந்துட்டான். அப்படியே பார்த்தீங்கன்னா அவன் கழுத்தை பிடிச்சிட்டு ஒரே திருவன் நீ இப்போ எந்த குரூப்பை சேர்ந்தவன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா டக்குன்னு அவன் கழுத்தை பிடிச்சிட்டு பயந்தாங்கோழி அப்படின்னு சொல்லிட்டு குரோபிகா வந்து ஒரு குத்து விட்றா. குத்து விட்ட அடுத்த செகண்டே பார்த்தீங்கன்னா இவன் வந்து செவுத்தோட செவிட அப்படி நசுங்கிட்டு இருக்கிறான். டேய் நிஜமாலுமே இப்போ ஏற்பட்ட சக்தி கொண்டவளாம் நம்ம குரோபிகா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஆச்சரியமாக குரோபிகாவை பார்த்துட்டு இருக்கிறாங்க நம்ம டீமில் இருக்கிறவங்க எல்லாருமே. இங்கே பக்கம் மஜிட்டானி இருந்துக்கிட்டு அப்படி பறந்து போய் தொப்புன்னு கீழே விழுகிறான். இன்னொரு தடவை நீ வந்து அந்த ஃபேண்டம் குரூப் ஆளுன்னு சொல்லிட்டு வெளியே சொல்லிட்டு இருக்காத, நீ ஒரு கேவலமானவன், நீ உண்மையான ஃபேண்டம் ட்ரூப் இல்லைன்னு தெரியும். ஏன்னா ஃபேண்டம் ட்ரூப்பில் இருக்கிறவன் எவனுமே ஒருத்தனை கொன்னதை வந்து சொல்லி காட்ட மாட்டான், இந்த மாதிரி அவனையே பீத்திட்டு இருக்க மாட்டான். நீ வந்து பண்ணுறதை பார்த்தா நீ உண்மையான ஃபேண்டம் ட்ரூப்பாக இல்லைன்னு நினைக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் மூணாவது விஷயம், நீ ஃபேண்டம் ட்ரூப்பை பற்றி இன்னொரு தடவை ஒரு வார்த்தை சொன்னேன் உன்னை அடுத்த செகண்டே நான் உன்னை கொன்று போட்டுருவேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இங்கே குரோபிகா ஆச்சரியமாக பேசிகிட்டு இருக்கிறான். இவங்க இவனுங்களாம் வாயை பிளந்து பார்த்துட்டு இருக்கிறாங்க. ஏன்டா அந்த பையனுக்கு என்னடா இவ்வளோ பெரிய சக்தி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வாய் திறந்து பார்த்துட்டு இருக்கிறாங்க. இங்கே நம்ம டீமுமே பார்த்தீங்கன்னா எல்லாருமே வாய் திறந்து பார்த்துட்டு இருக்காங்க. டக்குன்னு பார்த்தீங்கன்னா போட்டி முடிஞ்சதுக்கப்புறம் 2-1ங்கிற பாயிண்ட்டில் பார்த்தீங்கன்னா நம்ம டீம் வந்து ஜெயிச்சிட்டு இருக்குது. ஸோ நீங்கள் மறுபடியும் கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல இவங்களுக்கு வழி வர குர்த்தா பார்த்தீங்கன்னா மாட்டிட்டு இங்கே குரோபிகா கிளம்பிட்டு இருக்கிறான். ஸோ குரோபிகா அவங்க டீமுக்கு வந்தோன்னே டே குரோபிகா என்கிட்ட கிட்ட வராதரா, எனக்கே பயமாக இருக்குது, நிஜமாவே நான் உங்ககிட்ட எல்லாம் பேசலாம்ல, சாதாரணமாக பேசலாம்ல, என்ன இந்த அடி அடிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு லியோரியா பேசிகிட்டே இருக்கேன். இல்லைப்பா நான் நல்லா தான் இருக்கிறேன், எனக்கு எப்போல்லாம் அந்த ஸ்பைடர் டேட்டூவை பார்த்தனோ எனக்கு அப்போல்லாம் ஒரு மாதிரி பைத்தியம் முடிச்ச மாதிரி ஆகுது, எனக்கு அந்த ஃபேண்டம் ட்ரூப்பை பற்றி கேட்டாலே எனக்கு என்னமோ ஆகுது, ஏன்னே தெரியல அப்படிங்கிறாங்க. என்னது அந்த ஸ்பைடர் டேட்டூவை பார்த்தா உனக்கு ஒரு மாதிரி ஆகுதா, அது ஏன்டா அப்படிங்கிறாங்க. எனக்கே தெரியல, நான் எப்போல்லாம் அந்த ஸ்பைடர் டேட்டூவை பார்க்குறனோ என் கண்ணு ஃபுல்லாக ரெட் ஆகுது, என் கண்ணு முன்னாடி இருக்கிற எல்லாமே அப்படியே ரெட் ஆயிடுச்சு, அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணேன்னு எனக்கே சுத்தமாக தெரியல, என் கண்ணு எப்போல்லாம் ரெட் ஆகுதோ நான் சந்தோஷமாக இருக்கிறத கொஞ்சம் கொஞ்சமாக தள்ளி போடுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா குரோபிகா போய் மூலையில் கொண்டுக்கிட்டா. அப்படின்னா நம்ம குரோபிகாவுக்கு எந்த ஸ்பைடருமே காட்டக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு கான் பேசிகிட்டே இருக்க. இந்த பக்கம் பிரிசர்ஸ் டீமில் மஜிட்டா நீ உண்மையிலேயே நீ ஒரு பைத்தியக்காரண்டா, வெறும் டேட்டு அந்த மாதிரி தழும்பெல்லாம் போட்டால் நீ பெரிய ஆள் நினப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க டீம் லீடர் பேசிகிட்டு இருக்கிறான். அப்போ சரி நான் போகிறேன், அடுத்த சண்டையில் நான் என்னன்னு யாருன்னு காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணு பேசிகிட்டு இருக்கிறா. அப்படின்னா சரி அடுத்த சண்டையில் நானும் போக போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இங்கே லியோரியா பேசிகிட்டு இருக்கிறாங்க. அடுத்த சண்டையில் பார்த்தீங்கன்னா ஒரு பொண்ணுக்கும் நம்ம லியோரியாவுக்கும் பார்த்தீங்கன்னா சண்டை வருது. அதோட பார்த்தீங்கன்னா இந்த எபிசோடு முடிக்கப்படுது. ஸோ இந்த 100x Hunter சீசன் பிடிச்சிருந்தா மறக்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிவிட்டு வீடியோக்கு ஒரு லைக் தட்டி விட்டுருங்க. அண்ட் எப்பவும் சொல்கிற மாதிரி நம்மளை இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணுறேன்னா ஃபாலோ பண்ணிக்கங்க. உங்களை நான் புது எபிசோட சந்திக்கிறேன். அன்டில் தென்ஸ் பை ஃப்ரம் ஹரிஷ் வாய்ஸ்.